இந்த வீடியோ ஆண்களுக்காக. நீங்கள் ரொம்ப ஈஸி கோயிங், கூல், எதுனாலும் ஓகே, ரொம்பலாம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டீங்க கைண்ட் ஆஃப் பர்சனா? அது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இட் மைட் பி அ ப்ராப்ளம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட உனக்கு எது வேணுமோ அதை பண்ணு, ஐ டோன்ட் மைண்ட், நீயே டிசைட் பண்ணு அப்படின்னு எல்லாமே அவங்களோட பொறுப்பில் விடுறப்ப சம்டைம்ஸ் அது அவங்கள இமோஷ்னலி ட்ரெயின் அவுட் பண்ணும். பிகாஸ் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க தலை மேலே. அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் ஃபட்டிக். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படி தோணலாம் அப்படின்னா, பாரு அவளோட விஷ் தான் அங்கே எல்லாமே, அவள் தான் அங்கே டிசைடிங் அத்தாரிட்டி, அவனை ஃபுல் கண்ட்ரோலில் அவள் தான் வச்சுருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாருமே அந்த கண்ட்ரோலிங்கை வாண்டடாக விரும்பிலாம் எடுத்துக்கிறது இல்லைங்க. ஒரு சிலருக்கு அங்கே வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்க தான் எல்லாமே பிளான் பண்ணி மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகிறப்ப சம்டைம்ஸ் உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த அட்ராக்ஷன்லாம் குறைஞ்சு ஒரு மனக்கசப்பை கூட க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அங்கே அது எப்படி ஆகிடும் அப்படின்னா, உங்களையும் சேர்த்து அவங்க மேனேஜ் பண்ணுற ஒரு நிலைமை மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஃபனி சென்ஸில் கூட சொல்லுவாங்கள்ல, ஹஸ்பண்ட் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் கிட் டு ஹேண்டில்னு. அதுபோல். ஸோ ஈஸி கோயிங் இஸ் குட் தான், ஆனால் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் பார்ட்னர்ஸ் மென்டல் ஹெல்த். அதுக்காக உடனே ஆண்கள் தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களோட தலைமையில தூக்கி வச்சுக்கணும்னு இங்கே நான் சொல்ல வரல. ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னா 2 பேர் சைட்லேருந்தும் ஈக்குவல் எஃபர்ட்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குன்னு தான் சொல்கிறேன்.